தங்கமான கூந்தல் தாழ்ந்து வந்ததென்ன வனிதை உந்தன் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கும் என்ன மாதிரி முடி நீளமாக அடர்த்தியாக வளரணுமா? அது சிம்பிள் தாங்க. அதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சீயக்காய் கடையில், அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த இடங்கள்லாம் கிடைக்கும். அந்த சீயக்காயை வாங்கிக்கோங்க. அது 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 100 வாங்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்ல சீயக்காயா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. சிலது இந்த புழு குடஞ்சது அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நல்லதாக பார்த்து வாங்குங்க. அதில் நான் ஒரு 10 சீயக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு டூல் ஏதாவது எடுத்துகிட்டு அதை தட்டி அதில் இருக்க விதையை வெளியில் எடுத்துருங்க. நான் இது தேங்காய் கத்தி அதை எடுத்திருக்கேன். அதை சீயக்காயில் தட்டி அந்த உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. அதோடு சேர்த்து நம்ம அரைச்சோன்னா நிறையா தூள் இதாக இருக்கும், நல்லா அரைப்படாது, நைஸாக அரைப்படாது. அதனால் அந்த கொட்டையை வெளியில் எடுத்துருங்க. அதாவது அதுக்குள்ளே இருக்க அந்த விதையை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் தனியாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த சீயக்காய் இருக்குது இல்லையா, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்ல சீயக்காயாக நம்ம பார்த்து வாங்கணும். எந்த வித புழும் இல்லாமல், புழு குடஞ்ச மாதிரி அந்த இடத்துல கூடு இல்லாத மாதிரிலாம் பார்த்து வாங்குங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சீயக்காயுமே அந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க விதையை தட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போடுங்க. இது நார்மலாக நம்ம எல்லா கடைகளையுமே, நம்ம மளிகை கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். சீயக்காய் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இப்போ மீதி இருந்த எல்லா சீயக்காயிலையும் விதையை எடுத்துட்டு இந்த ஜாரில் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து, ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் பச்சை பயிறு, அந்த பாசி பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போடுவாங்க. அது போட்டோம் அப்படின்னா சரியாக நுர வராது. வெந்தயம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். நல்லா ஷாம்பு மாதிரி உங்களுக்கு நுர வரும், முடியுமே நல்லா பஞ்சாக ஆகும். அதனால் வெந்தயம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போது இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக நைஸாக அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த சீயக்காய் வெந்தயத்தை இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதாவது அது நைஸாக வரணும். அந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸியை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா நைஸாக இருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்சு இந்த சீயக்காயோட அரப்புத்தூள், இது எல்லா கடையிலுமே நாட்டு மருந்து கடையில் நல்லாவே கிடைக்கும். இது வேடன் அரப்புத்தூள் அப்படிங்கிறது விலை கூட 75 ரூபாய் அப்படின்றது. நான் எங்கள் நாட்டு மருந்து கடையில் தாங்க நான் வாங்கினேன். இந்த அரப்புத்தூளை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து சீயக்காயில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்படி மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. பொதுவாகவே நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது. பச்சை தண்ணியிலே குளித்தா ரொம்ப நல்லது. அதாவது பச்சை தண்ணி எனக்கு சேராது அப்படிங்கிற லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சுக்கலாமே தவிர ரொம்ப ஹாட்டாக ஊற்றக்கூடாது. அந்த வேர்கள்லாம் இறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் பச்சை தண்ணியில் குளிக்கிறது பெட்டர். அப்படி எனக்கு சேராது அப்படிங்கிறவங்க லைட்டாக சுடு தண்ணி லேசான வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிங்க. ரொம்ப ஹாட்டாக ஊற்றாதீங்க. அதனால் எந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது ரொட்டீனாக அந்த தண்ணியிலே குளிங்க. அதே மாதிரி சேக்காய் போட்டால் சேக்காயே போடுங்க, ஷாம்பு போட்டால் ஷாம்பே போடுங்க. அதுவும் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நீங்கள் இந்த பேஸ்ட்டை ஊற வைக்கணும், அதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் எப்போயும் எப்படி குளிப்பீங்களோ அது மாதிரியே இதை வந்து குளிச்சுக்கோங்க. நான் ரெகுலராக தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி நம்மளுக்கு முடி வளரல அப்படின்னா ஹெரிடிட்டி வந்து காரணமாக இருக்கலாம். நம்ம அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தாங்க நம்மளுக்கும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.